ஒரு 2 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தமிழக அரசியலையே உலுக்கிட்டு இருக்கு. 2 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்ததும் அண்ணாமலை அவர்கள் தான். பல ஆதாரங்களோடு பல விஷயங்களை அவர் பேசிட்டு வர்றார். குறிப்பாக மும்மொழி கொள்கை, இதை இந்த திராவிட மாடல் அரசு எப்படி ஒரு மொழி அரசியலுக்கு அதை பயன்படுத்துகிறது, தமிழர்களை காவு வாங்குவதற்காக இந்த மொழி அரசியலை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. அந்த கட்சி மட்டுமல்ல, புதிதாக தொடங்கிய கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய பேசக்கூடிய கட்சியாகட்டும், இல்லை திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகட்டும், எப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய இரட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ட்விட்டர் தளத்திலும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லும் அவர் வெளிப்படுத்திட்டு வர்றாரு, எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு காலையிலே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னென்னா, திருமாவளவன் ஏதோ அரசியல் கட்சி பட்டியல் சமுதாயத்திற்காக ஏதோ பேசுகிறாரு, அங்கங்கே திமுக சொன்னால் போய் ஒரு கூலிக்காக போய் ஒரு போராட்டம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அவர் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற சிபிஎஸ்சி சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு தலைவராக இருக்கிறார். உங்களிடம் நான் இப்படி எதிர்பார்க்கலையே அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? இந்த விஷயத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் அடிக்கிற அடி இருக்கு பாருங்க, அதுக்கு அத்தனை பாராட்டுகள் தெரிவிக்கலாம். ஏன்னா அப்படி தோலை உரிச்சு தொங்க விட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ நம்ம மகேஷ் பொய்யாமொழி பையன்கிட்ட போய் நிருபர்களை கேட்குறாங்க, நீ என்னப்பா படிக்கிற, உன்னுடைய தேர்ட் லாங்குவேஜ் என்ன? நான் ஃப்ரெஞ்சு தான் படிக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே மகேஷ் பொய்யாமொழி வெக்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு, அது அவர் முடிவு, அவர் சேன்ட்டு சொன்னார், ஒரு சேஞ்சு வேணும்னாரு, வேணா எடுத்துப்பாரு, தமிழை விட நல்லா இருக்காதுன்னு சொன்னேன், அது அவர் முடிவு. ஏண்டா உன் பையன் தானே, இன்னும் அவர் முடிவு, நீ தானே வேண்டாங்கிற, தேர்ட் லாங்குவேஜ் வேண்டாங்கிறதானே உன் பாலிசி. 6th 7th படிக்கிறவருக்கெல்லாம் அவ்வளவு ஒரு உரிமையை கொடுத்துருக்காங்க. அவரு தான், அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்றேன், அவரு முடிவு பண்ணாரு அப்படின்னா இப்படித்தானையா உலகத்துல எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க. அப்போ முடிவு பண்ண முடியாத தாழ்த்தப்பட்ட உங்களால் நசுக்கப்பட்ட மக்கள் என்றால் அவங்க முடிவை நீங்க எடுத்துப்பீங்களா? விஜய் நேத்தான் கத்தி ஆரம்பிங்க, கட்சி ஆரம்பிச்ச உடனே இந்த திராவிட கட்சிகள் என்ன நிலைப்பாடு இருக்குமோ அதே நிலைப்பாடு தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு பின்னால் இருக்கிறதுலாம் மிஷினரின்னு நமக்கு தெரியும். எங்கடா உதயநிதி மிஷினரியை காலவாரி விட்டுட்டா, மக்கள் உதயநிதியை கவுத்தி விட்டா நாம என்ன பண்றதுங்கிறதுனால மிஷினரி இன்னைக்கு அவர் பின்னாலும் போயிருக்கு. அப்படித்தான் பார்க்குறேன். உதயநிதி மேல நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. இந்த லஞ்சத்தினால திமுக கவிழ்ந்து விட்டால் நமக்கு ஒரு அரசாங்கம் வேணுமே அப்படின்னு விஜய்கிட்ட போயிருக்கு. ஒரே நேரத்தில் 2 குதிரைக்கும் அவங்க பணம் கட்டி எல்லார்ட்டையும் பண்ணுவாங்க, அது அவங்க வேலை. அப்ப இவர் உடனே திராவிடம் பேசிட்டு, மும்மொழி கொள்கையை எதிர்த்துட்டு, மாநில உரிமையை பேசிட்டு, அவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் விஜய் வித்யாசிரமத்தில் ஹிந்தி இருக்கிறது. ஹிந்தி இருக்கிறதுங்க மட்டும் இல்லை, அந்த ஹிந்தி திவஸ் அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் எப்படி சந்தோஷமாக கொண்டாடினார்கள்னு வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஹிந்தி பேசி. நான் கேட்குறேன், இந்த சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள், இவங்களை கூத்தாடிகள்னு பழைய நான் விமர்சிக்க விரும்பலை, ஆனால் உங்களுக்கு எல்லா மொழியிலையும் உங்கள் சினிமா போகணும், இந்த எல்லா மொழியிலையும் இவர்களுக்கு நடிக்கணும். இவங்களுக்கு ஒரு நடிகை வேணும்னா தமிழ்நாட்டு நடிகை கிடையவே கிடைக்காது. இங்கேருந்து போய் மும்பையில் போய் தேடுவான். மும்பையில் உட்காந்துட்டு நம்ம டைரக்டர்ஸு, நம்ம ப்ரொடியூசர்ஸ் உட்காந்துட்டு ஒவ்வொரு ஆளாக வர சொல்லி பார்த்து அங்கேருந்து கொண்டு வந்து வாய்ஸ் டப்பிங், கதாநாயகிகளே இறக்குமதி இங்கே யாரும் கிடையாது. ஆனால் ஹிந்தி மட்டும் வேண்டாம். நம்ம மையம் ஒருத்தர் இருக்கார், இந்த மையம்காரர் ஹிந்தியில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற படம், ஹிந்தியில் நடிச்சிருக்கிற படம் எக்கச்சக்கம், அவருக்கு ஹிந்தி வேண்டாம். என்ன அசிங்கமா இல்லையா உங்களுக்குன்னு நான் கேட்குறேன். சரி, அடுத்த போல விஜய். இப்போ திருமாவளவன் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, ஐயா நான் உங்களை குறைந்தபட்சம் உங்கள் அளவுலையாவது நீங்கள் நேர்மையானவனாக இருப்பீங்கன்னு நினச்சேன், ஏதோ போராட்டம்லாம் பண்ணுறீங்க, ஆனால் நீங்களும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தினுடைய தலைவராக தானே இருக்கிறீங்க, உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி தானே இருக்குது அப்படின்னா அத்தனை பெயர்களும் திருட்டு பசங்கன்னு தானே அர்த்தம்.
இதுல என்ன சந்தேகம்? சீமானுடைய மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்னு கேட்டா நான் ஏன் அதை சொல்லணும் அப்படிங்கிற. அப்ப அவருக்கு அந்த பயம் இருக்குன்னு அர்த்தம் நாளைக்கு. ஏன்னா சீமான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இப்ப எவர் என்ன சொல்றாரு, 3வது மொழியாக ஹிந்தி மற்றும் எந்த மொழினாலும் இருக்கட்டும் அப்படின்னு தேர்தல் அறிக்கை சொல்லிட்டு, அது நான் தானே டைப் அடிச்சேன், அதுல ஹிந்திங்கிற வார்த்தை இல்லையே. அப்ப நீ தானே டைப் அடிச்ச, டைப்பே இவர் தான் அடிச்சாராம். எனக்கு என்னடா உலகத்துல எனக்கு தெரியும். ஏன்னா வேற யாருக்கும் அறிவு இல்ல இவரை ஏமாத்திடுவாங்க. தேர்தல் அறிக்கையை ஒரு கட்சியினுடைய தலைவரா டைப் அடிக்க போறாரு, எனக்கு புரியல. அட்லீஸ்ட் அட்மின்ங்கிற மாதிரி பொய் சொன்னா கூட நமக்கு புரியும். நான் தானே டைப் அடிச்சேன்னு சொன்னா எல்லாரும் இதுல மாட்டிட்டு இருக்காங்க சார். எனக்கு இதுல என்ன வேடிக்கைன்னா, இவர்கள் பேசுறதெல்லாம் திராவிட மாடல். இந்த அரசாங்கம் தமிழ் மாடல் அரசாங்கம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிந்தவர் முன்பு மதிமுகவில் இருந்தார் KS ராதாகிருஷ்ணன். ஒரு 46 ஸ்கூலு, அந்த ஸ்கூல் யாரு இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், திமுகவுடைய அரசியல்வாதிகள் அதுக்கு தலைவராக இருக்கிறாங்க. அங்கு எப்படி என்னெல்லாம் எந்த சிலபஸில் அந்த ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறத ட்விட்டரில் ஒரு விலாவரியாக ஒரு எக்ஸல் சீட்டு மாதிரி வச்சு போட்டிருந்திருக்காரு. அதில் பார்த்தா எல்லாமே இவங்களுடைய ஸ்கூல் தான் இருக்குது. ஆனாலும் அவங்க வெளியில் தைரியமாக கோலத்தின் மூலமாக எதிர்ப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். சார் நீங்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்ல, இப்போ தனியார் பள்ளி அசோசியேஷனுடைய தலைவர் யார்? PTR சுகுமார். PTR சுகுமார் எந்த கட்சியில் இருந்தார்? தனி கட்சியை நடத்தினார். அப்புறம் கட்சியை மெர்ஜ் பண்ணி பாஜகவில் இருந்தார். பாஜகவில் இருக்கும்போதும் அவர் தனியார் பள்ளி அசோசியேஷனுடைய தலைவராக தான் இருந்தார். ஆனால் அப்போ அவருக்கு அந்த வியாபாரம் ஓடலை, பாஜகவில் வியாபாரம் ஓடவில்லை. அப்போ பாஜகவில் வியாபாரம் ஓடவில்லைங்கிற காரணத்துக்காக திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 56 லட்சம் தனியார் பள்ளிகள் என்று சொன்னால், இவர் இல்லை 68 லட்சம் தனியார் பள்ளிகள்னு சொல்றாரு. 68 லட்சம் தனியார் பள்ளிகள்ல ஆப்ஷனல் தலைவர் என்ன சொல்றாரு, ஆப்ஷன் 30 லட்சம் பேராவது படிக்கணுமேனு சொல்றாரு. அது கூட எங்களோட தரவுகள் இல்லை. தமிழ்நாடு அரசு என்ன தரவுகள் இல்லைன்னு கேட்கிறேன். 30 லட்சம் குழந்தைகள் நிச்சயமாக படிக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். திருப்பி அண்ணாமலை தான் சொல்றாரு, இந்த இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி 30,000 கோடி ரூபாய். 30,000 கோடி ரூபாய் எப்படி? அதாவது நீட் எதுக்கு இவன் எதுக்குறான்? நீட்டுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா வந்துட்டா இவங்க காசு போச்சு. வருஷம் 2,000 கோடி ரூபா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அப்போ 2,000 கோடி ரூபா போயிருமேங்கிறதுக்காகத்தான் நீட்டை எதிர்க்கிறார்களே தவிர, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஸ்டாண்டர்டே இல்லைங்கிறத ஏசர் கமிட்டி சொல்லிடுது. ஏசர் ரிப்போர்ட் சொல்லியாச்சு. அவனுக்கு தாய்மொழியில் படிக்கவே தெரியலைங்கிறது சொல்கிறாங்க. நீ என்ன எஜுகேஷன் எடுத்துக்கிறாய்? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவனுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்து, நீ தாய்மொழியில் படி, நல்லா படி, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படி அப்படின்னு சொன்னால் அதை இந்த ஆள் ஏற்றுக்கல. அப்போது நான் என்ன சொல்லுகிறேன், இந்த திராவிட மாடல் அரசு, மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ் மாடல் அரசு இல்லை, திராவிட மாடல் அரசு. திராவிடத்தை யார் ஆரம்பிச்சா அப்படின்னா, தமிழர் இல்லாதவர்கள், ஒரு கன்னட ஈவேரா, ஒரு நாயர், மலையாளி நாயர், ஒரு தெலுங்கை சேர்ந்த தியாகராயர் செட்டியார், இப்படி இவங்கள்லாம் ஒரு தமிழ் மலையாளிங்க. நீங்கள் டி நகரில் பார்த்தா நாயர் சாலை இருக்கும், தியாகராஜ நகரே இருக்கு, அப்புறம் ஈவேரா இருக்கிறாரு. அப்போ கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதுகள்லாம் சேர்ந்து தான் திராவிடத்தை ஆரம்பித்தது. தமிழுங்கிற வார்த்தையே அங்கே இல்லை. தமிழை கரிஞ்சு 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 கொட்டி கொண்டு தான் இருந்தார்கள் கடைசி வரை. தலைமையாருக்கு தமிழனுக்கு யோக்கியதை இல்லைன்னு சொன்னாங்க. நீங்களும் கூட இதை தமிழர் ஆட்சின்னு சொல்ல மாட்டீங்க, திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க. திராவிட மாடல் ஆட்சியில் 3வது மொழியாக தெலுங்கு படிக்கவோ, கன்னடம் படிக்கவோ, மலையாளம் படிக்கவோ அனுமதி இல்லை என்று சொன்னால் இது திராவிட மாடல் ஆட்சியும் இல்லைங்கிறேன் நான். அப்போ எங்க இருக்குங்க நீங்க? அப்போ சரி, இருமொழி கொள்கைங்கிறீங்க. இருமொழி கொள்கை எதற்காக? இருமொழி கொள்கை ராமசாமி நாயக்கர் சொல்லியிருக்காரு. எதுக்கு? ஆங்கிலம் படிப்பது தமிழை சாகடிக்கிறதுக்குத்தான். அப்ப நீங்க தமிழை வளர்க்கறதுக்காக ஆங்கிலம் படிக்கல. ஆங்கிலம் ஏன் படிக்க சொல்லுகிறீர்கள் என்றால், தமிழை சாகடிக்கிறதுக்கு. நம்ம கவர்னர் சொல்றாருங்க, தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் தமிழ் இலக்கியத்துக்கு ஒண்ணுமே செய்யவில்லை. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில்
PhD பண்ண யாரும் தமிழ் இலக்கியங்களில் பண்ணவே இல்லை. எல்லாரும் அண்ணாதுரையை பற்றி பண்ணியிருக்காரு, ஈவேராவை பற்றி பற்றிருக்காரு, திராவிடத்தினுடைய வரலாறை பற்றி பண்ணியிருக்காங்க. எவருமே சோசியல் சயின்ஸ் பண்ண எந்த PhDயும் கடந்த 30-40 ஆண்டுகளாக தமிழ் இலக்கியங்களை பற்றி வரவே இல்லை என்பதை தெளிவாக பேசுகிறார். கனிமொழி கவிதைகளில் வேணா இவங்க கனிமொழி கவிதை, அண்ணாதுரையின் ஹாஷியம், கருணாநிதியின் இரட்டை மொழி, இப்படின்னு நிறைய PhD பண்ணியிருக்காங்களே தவிர, அப்போ என்ன தமிழையும் மட்டுப்படுத்தி ஆங்கிலத்தை வாழ்விக்கிறது மட்டும்தான் இருமொழி கொள்கை. ஆகையினாலதான் நாம் என்ன சொல்றோம், இந்திய மொழி வாழ வேண்டும் என்பதற்காக மும்மொழி கொள்கை. இது 68, 86 ஹிந்தி கம்பல்சரி தான். நீங்க ப. சிதம்பரம் ஹிந்தி திவசில் பேசின வீடியோ இருக்கா இல்லையா? அன்னைக்கு இவங்க தானே கூட்டணி கட்சி, இன்னைக்கு காங்கிரஸ் தானே இவங்களுக்கு கூட்டணி கட்சி. அந்த காங்கிரஸினுடைய நேரு தானே இந்தி கட்டாயம்னு சொன்னார். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், நீங்களாக ஏற்றுக்கொள்ள வரை திணிக்கப்பட மாட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்னைக்காவது ஏத்துப்பீங்க. அதாவது நேரு எங்கெல்லாம் ஏமாந்தாரு, என்னைக்காவது ஒரு நாள் 370 போயிடும், போகாது. என்னைக்காவது ஒரு நாள் காமன் சிவில் கோட் வந்துடும், வராது. நேரு என்ன நினைச்சா, என்னைக்காவது ஒரு நாள் மாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம இனிஷியேட்டிவ் என்ன எடுத்தோங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது அவர் எடுக்கவே இல்லை. பிரிவினவாதிகள் பிரிஞ்சு போய்கொண்டே இருந்தார்கள். ஒரு ஆளு நோக்கத்தை வச்சு மட்டும் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க சிந்தனையில நல்லதா இருந்தா செயல்ல நல்லதா காமிக்கணும். இப்போ நீங்க நேருன்னு சொன்னதுனால அதோட சேர்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. முதல்ல நீங்க தொடர்ச்சியாக தமிழகத்தை புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அதனால கோபேக் மோடின்னு நாங்கள் சொன்னோம், இனிமே கெட் அவுட் மோடின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு இந்தி திணிப்புக்கு எதிராக பேசிய அந்த கூட்டத்தில் உதயநிதி சொல்லியிருக்காரு. அதற்கு சவால் விடும் வகையில் அவருக்கு நேற்று அண்ணாமலையும் பேசியிருக்கிறாரு. அதோடு இந்த கோலத்தின் மூலமாக ஒரு எதிர்ப்பையும் திமுக இது பண்ணியிருக்காங்க, அதுவும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? நீங்கள் என்ன நல்லாவே கேள்வி கேட்குறீங்க ராஜேஷ். அதாவது என்ன மடத்தனம் என்று சொன்னால், இப்போ தலையை கொடுத்தாதுன்னு உதயநிதி சொல்கிறார்ல, எனக்கு உதயநிதிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், உதயநிதி அவர்களே, தலையை கொடுப்பது நீங்களாக இருக்கணும், இன்பநிதியாக இருக்கணும், ஸ்டாலினாக இருக்கணும், கிருத்திகாவாக இருக்கட்டும், யாரோ ரோட்ல போற தொண்டனாக இருக்கக்கூடாது. எவனோ உங்களுக்காக சாவா, நீங்க உட்கார்ந்துட்டு பதவி சுகம் பார்க்கணுங்கிற அயோக்கியத்தனத்தை பண்ணாதீர்கள். நீங்க சொல்றீங்க தாளமுத்து நடராஜன் அவர் அப்படி இவர் எப்படி, அந்த வாரிசுகள்லாம் எங்க சார் இருக்கு? திமுக எங்க இருக்கு? ஆகையினால நீங்க அடுத்தவரை பழி கொடுத்து உங்களை காப்பாத்தாதீங்க. தமிழை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு தெரியும். நீங்க தமிழை ஒண்ணுமே பண்ணவில்லை என்பதுதான் சரித்திரம் சொல்லும் உண்மை. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அடி நொறுக்கிட்டு இருக்கிறாரு, கலங்கி போயிருக்கிறீர்கள். இது ஒரு விஷயம். நீங்க இன்னொரு வேடிக்கை சொன்னீங்க, கோலம் போட்டதுன்னு. இப்போ சோசியல் மீடியா எல்லாம் என்ன கொண்டு இருக்கிறதுன்னா, கோலம் போட ஆள் தேவை, கழகம் அறிவிப்பு, 200 ரூபாய் ஒரு கோலத்துக்கு அப்படின்னு சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுறான். ஏங்க, நீ பெருசாக கோலம் போட்டாச்சுன்னு சன் டிவி, உங்கள் தினகரன், முரசொலி எல்லாம் சொல்லியாச்சு. நூதன எதிர்ப்பு. நம்ம ஆனந்த், தம்பி ஆனந்த் ரொம்ப புத்திசாலி, ஜனமில் இருக்கான்னு ஜனமே ரொம்ப நல்லா அட்டகாசமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ தம்பி ஆனந்த் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. என்ன பண்ணா, நேரடியாக களத்துக்கு போய் ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ பண்ணுறான். இந்த கோலத்தை யார் போட்டது? ஐயோ, இந்த அலங்கோலத்தை நாங்கள் பண்ண மாட்டோமே அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போட்ட கோலம் இங்கே இருக்குது, அது வேறு யாரோ ரோட்டில் போட்டு, அது யாரோ ரோட்டில் போட்டு போயிருக்காங்க. சரி, அதில் என்ன இருக்குது தெரியுமான்னு கேட்குறாரு. ஆமாம், இருமொழி கொள்கை வேணும், ஹிந்தி வேண்டாமான்னு கேட்குறாரு. கேட்குற எல்லாருமே வேணுங்கிறாங்க, மும்மொழி வேணுங்கிறாங்க. அதில் மும்மொழியில் ஒருத்தர் சொல்கிறாரு மும்மொழி வேணும், அதில் ப்ரியாரிட்டி ஹிந்தி தான் வேணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒரே ஒரு அம்மா விவரம் தெரியாமல், இல்லைங்க அது ரைட்டு தானேங்க. உடனே இவர் கேட்குறாரு, அம்மா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழில் படிக்கணும்னு அந்த கொள்கையில் சொல்லியிருக்கு, புதிய கல்விக் கொள்கையில், உங்களுக்கு தெரியும்? அப்படியா தம்பி அப்படிங்க. அதைத்தாம்மா எதிர்க்கிறாங்க. 5ஆம் கிளாஸுக்கு வரைக்கும் தமிழை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாம்மா ஹிந்தி கொண்டு வர போகிறாங்க. இன்னைக்கு இந்திய தமிழை கம்பல்சரி இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது சரிதானே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதனால் என்ன புரிஞ்சுக்கணும், ஊபிஎஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது டிஜிட்டல் யுகம்,
நீங்கள் இந்த பொய் பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது. கோலம் போட்டு இன்னைக்கு உடனே நிறைய இடத்துல பிஜேபிக்காரங்க கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. இவங்க பாஷையில் சொன்னால் சங்கிகள் கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. தேவை மும்மொழி கொள்கை, தேவை ஹிந்தி அப்படின்னு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. முடிஞ்சு வச்சு நாளைக்கு நானும் கோலம் போடுவேனே எங்கள் வீட்டில். அதனால் இந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் விட்டுட்டு உங்கள் இண்டஸ்ட்ரிக்காக இதை பண்ணாதீங்க. ஏற்கனவே நீங்கள் மருத்துவ மாணவர்களை சாகடித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ சாதாரண சின்ன மாணவன் நாம் என்ன சொல்கிறோம், 68 லட்சம் மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள், அதில் 30 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா ஏன் நீங்கள் அரசு பள்ளியில் அதை தடுக்கிறீங்க? ஆப்ஷன் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது தேர்ட் லாங்குவேஜாக இருந்துட்டு போட்டு நடிங்க, அதுக்கு உங்களுடைய பெர்சன்டேஜ் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. இவர்கள் ஹிந்திக்கு பயப்படுவதற்கு ஒரே காரணம் தமிழை வாழ வைப்பதற்கு அல்ல, ஆங்கிலத்தை ஏற்றி தமிழை கொலை செய்வதற்குத்தான்.